இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவம் அரசியலமைப்பு சபை தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கையெழுத்திடப்பட்டது. இது 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்ததால் அன்றைய தினம் இந்தியாவின் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உருவாக்கம் என்பது 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்த ஒரு மகத்தான முயற்சியாகும். 1946 ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிப்பதற்கான கேபினட் மிஷன் திட்டத்தின் கீழ் அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. 1946 டிசம்பர் 9 அன்று இதன் முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா தற்காலிக தலைவராகவும் பின்னர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்குவதற்காக 1947 ஆகஸ்ட் 29 அன்று டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு வரைவு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் எடுத்துக்கொண்டது. வரைவு குழுவால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவத்தின் மீதான விவாதங்கள் 1959 நவம்பர் 25 அன்று முடிவுக்கு வந்தன. இதையடுத்து நவம்பர் 26 அன்று அரசியலமைப்பு சபையில் இருந்த மொத்தம் 299 உறுப்பினர்களில் 284 உறுப்பினர்கள் சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்து கையெழுத்திட்டனர். குடியுரிமை, தேர்தல், தற்காலிக பாராளுமன்றம் மற்றும் சில தற்காலிக ஏற்பாடுகள் தொடர்பான சரத்துகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்தன. அரசியலமைப்பு சட்டத்தின் பிற பகுதிகள் 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தன. 1930 ஆண்டு இதே நாளில்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண சுயராஜ்யம் அல்லது முழுமையான சுதந்திர தினமாக கொண்டாடியது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் வகையில் ஜனவரி 26 தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனால் நவம்பர் 26 என்பது சட்டத்தை நாடு ஏற்றுக்கொண்ட நாளாகவும் ஜனவரி 26 என்பது சட்டம் முழுமையாக அமலுக்கு வந்த நாளாகவும் வரலாற்றில் இடம்பெற்றன.